Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பகாலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அப்படி கர்ப்பகாலத்தில் தோன்ற மிகவும் ஆபத்தான அறிகுறிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பகாலத்தில் ஏற்படுற கால் வீக்கம், அதாவது நீங்கள் கர்ப்பகாலத்தில் உங்களோட பேபியோட வெயிட்டை நீங்கள் சுமக்கிறதுனால உங்களுக்கு கெண்டைக்கால் வீங்கும். ஸோ இது நார்மலான ஒன்று தான். இருந்தாலும் கூட கொஞ்சம் தூரம் நீங்கள் இதுக்காக வாக்கிங் நடக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கான ஆயில்மெண்ட் போடலாம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சுமே உங்களுக்கு வீக்கம் கம்மியாகலை அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்க வேணாம், கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். கர்ப்பகாலத்தில் இரத்த சோகை, ஸோ இது ரொம்ப ஈஸியாக விடுற விஷயம் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு கர்ப்பகாலத்தில் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிட்டு வரும். ஸோ ஹீமோக்ளோபின் 9 to 12 இருக்கணும். ஸோ உங்களுக்கு அது நார்மலாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்லாம். அத்திப்பழம், முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் இரத்த சோகையை சரி பண்ணி தான் ஆகணும். இரத்த கசிவு, அதாவது இரத்த கசிவு அப்படிங்கிறது கருப்பையிலேருந்து வரக்கூடியது. ஸோ நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம், கரு உண்டானதுக்கப்புறம் இரத்த கசிவு வரக்கூடாது. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா உங்களோட பேபிக்கு அது பாதிப்பை உண்டாக்கலாம். ஸோ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, இரத்த கசிவு வந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். அடி வயிற்று வலி, ஸோ பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் வயிறு வலி எதனால் வரும் அப்படின்னா கர்ப்பப்பையிலேருந்து வரும். ஸோ இதனால் குறைப்பிரசவம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குது அப்படின்னா கைவைத்தியம் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். கர்ப்பகாலத்தில் குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ இந்த டைமில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிம்டம்ஸ், டிஃப்ரெண்ட்டான பெயின் நம்மளால் சமாளிக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். வீட்டிலேருந்து கைவைத்தியம் பண்ணிகிட்ருக்க வேண்டாம்.